திஸ் இஸ் ஆல்ஃபா அஃபிஷியல். 2025ல மிகப்பெரிய சோலார் ஸ்டார்ம் நம்ம எர்த்தை ஹிட் பண்ண போகுது. 1859ல் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் நம்ம எர்த்தை ஹிட் பண்ணுச்சு. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட அப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மகிட்ட ரொம்பவும் கம்மியாக தான் இருந்தது. பட் அப்பயே மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சு. பட் நவ் 2025ல நம்மளோட டெக்னாலஜி டோட்டலாகவே அப்டேட் ஆயிடுச்சு. இந்த சோலார் ஸ்டார்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சோலார் எனர்ஜி வந்து பீக் லெவலுக்கு போகும். கடைசியாக நம்மளுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சோலார் ஸ்டார்ம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் இந்த 2025ல் அட்மோஸ்ட் பீக் லெவலுக்கு போகுது. இப்போ இந்த சோலார் ஸ்டார்ம் நம்ம எர்த்தை ஹிட் பண்ணுச்சுன்னா என்னென்ன அஃபெக்ட் ஆகுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா சேட்டலைட் அஃபெக்ட் ஆகும், ஜிபிஎஸ் லேகிங் ஆகும், நெட்வொர்க் கனெக்ஷனும் ஸ்லோவாகலாம், ஹோல் கிரிட்டுமே ஸ்டாப் ஆகலாம். இதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்கில் நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸோ ரெக்கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே 100க்கு 100 நடக்குன்றதை நான் சொல்ல விரும்பலை. பட் இந்த மந்த்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அதோட தாக்கத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட் சேஞ்சஸும் இப்போ ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ப்ளீஸ் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.